ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர் சர்வர் தான் வந்திருக்கோம். சரி, அதான் அந்த சர்வரில் என்னென்ன ஈவெண்ட்லாம் போகுதுன்னு பார்த்துலாம். பாருங்கள், சிங்கப்பூர் சர்வர் தான். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வரில் அக்கௌண்ட் ரெக்கவரி பைண்ட் பண்ணுவோம்ல, அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, அந்த ஆப்ஷனே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சர்வரில் மட்டும்தான் அது கொண்டு வந்திருக்காங்க போல். அப்புறம் வழக்கம் போல் இது உள்ள போனோன்னா அதே தான், சேம் கான்செப்ட், அந்த ஃப்ரீ இது. தென் பார்த்தோம்னா அது நமக்கு கொஞ்சம் இல்லை டபுள் பேரலோட இதுதான் கில் எடுத்தால் வர்றது அது. அப்புறம் அந்த கட்டானா நல்லாயிருக்கா போல் ஃபீல் ஆகுது. சரி, அந்த ஈவெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இது ரமடான் ட்ரிங்குன்னு இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு ஒன்று இருக்குது. ப்ளஸ் நார்மலாக நமக்கு நம்ம சர்வீஸ் அந்த பண்டல்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த எமௌண்ட் வந்திருக்கு கைஸ். இந்த எமௌண்ட் ஏதோ டான்ஸ் ஆகிற போல் இருக்குது. இது நம்ம சர்வருக்கும் வந்துடுச்சு. அதாவது சிங்கப்பூர் சர்வர் வந்து ஒரு காப்பி ஆஃப் இந்தியன் சர்வர். ரெண்டு சர்வரும் மோஸ்ட்டாக ஒன்றா தான் இருக்கும். இது இந்த ஈவெண்ட்டு அதே போல் தான் நம்ம சர்வர்லேயும் வந்துடுச்சு. அப்புறம் ஃபிஸ்ட்டும் நம்ம சர்வரில் வந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், எல்லாமே நம்ம சர்வரில் வந்த ஈவெண்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் ஈவோ வேலெட்டு அதுவும் இங்கே வந்தது தான். லக்கி ராயிலே பாருங்கள், இதில் ஏதாவது புது கன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லை கைஸ், சேமஸ் இந்தியன் சர்வர் தான். அப்புறம் இது கோல்ட் ராயிலே, இது மறந்து போகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸில் போயிடலாம். ஈவெண்ட்ஸில் போய்ட்டு என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டே ஒரு இதோட அது கேதர் டுகெதர் ஈவெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம சர்வரில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சர்வரில் இந்த கேலண்டரில் எதுவும் அது போல் போடலை. சரி, இந்த சர்வரில் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா என்ன பண்ணணும், ஏதோ டோக்கன் இருக்குது. அந்த டோக்கனை வச்சு இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? அந்த கலெக்ட் காட்டுது பாருங்கள், கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் இதே போல் 100 இது பண்ணால் ஏதோ அந்த டோக்கன்ஸ் தராங்க போல். 2 இந்த நிறையா அந்த டோக்கன் தராங்க. கிராண்ட் ப்ரைஸ் 5000 டைமண்ட் போட்டிருக்கு கைஸ். ஆனால் இது எப்படி கிடைக்கும் தான் எனக்கு தெரியல. இருங்க, அந்த இது படித்து பார்ப்போம். அதை படித்து பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் எப்படி விளாட்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அந்த இதை தொட்டுக்கலாம், ஆல் டு ப்ளே. அதில் வீடியோ தான் வந்து ரூல்ஸ் தொட்டுக்கலாம். யூஸ் கிராண்ட் டோக்கன் டு பை கம்ப்ளீட்டிங் டெய்லி மிஷின்ஸ். அதாவது டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதால டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து எதாவது கிஃப்ட் பண்ணலாம். அது கம்யூனிட்டியில் இருக்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அப்படி கிஃப்ட் பண்ணுறதால ஒரு நாளைக்கு ஒரு பிளேயருக்கு தான் கிஃப்ட் பண்ண முடியும். தான் ஒரு பிளேயருக்கு ஒரு டைம் தான் கிஃப்ட் பண்ண முடியும். அந்த கிஃப்ட் பண்ணுறதால வந்து நமக்கு வந்து இது ஆட் ஆகும், வவுச்சர்ஸு. அந்த வவுச்சர்ஸில் நமக்கு லக்கு இருந்தால் அந்த 5000 டைமண்ட் கிடைக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது லாட்ரி டிக்கெட் போல் தான். அந்த 5000 டைமண்டும் ஒரு 5 நாளைக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்களேன், அந்த கேதர் டுகெதரில் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குது. ஸோ சப்போஸ் லக்கு இருந்தால் அடுத்த இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச நாள் 5000 டைமண்ட் இருக்கும். தென் வந்து இந்த ஐஃபோன் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சர்வரெலாம் இது போல ஈவெண்ட் விட மாட்டாங்க. விட்டானோன்னா ஏதாவது பக்கை கண்டு நம்ம சர்வரில் இது பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டோர் பார்த்தோன்னா நார்மலாக நம்ம இந்தியன் சர்வர் ஸ்டோர் தான். HSL நம்ம இந்தியன் சர்வர் ஸ்டோர் தான். இது எதுவும் புதுசாக கொண்டு வரல. நீங்களே பாருங்களேன், எல்லாமே இந்தியன் சர்வரில் இருக்கிறது தான். அடுத்து மேஜிக் கியூப்பில் எதுவும் அந்த அளவுக்கு ரேராலாம் எதுவும் இல்லை. ஏதோ கொஞ்சம் பண்டல்ஸ் இருக்குது. அப்புறம் டாப் அப் வேண்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 30 ரூபாய்க்கு 100 டைமண்ட் ப்ளஸ். ஆனால் இங்கே 70 ரூபாய்க்கு 100, அது பரவாயில்ல. நார்மலாக நம்ம சர்வர் போல் தான். லெவல் அப் பாஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் கைஸ். ஏன்னா 290 ரூபாய்க்கு 1200 டைமண்டு. நம்ம சர்வரில் 190 ரூபாயா 160 ரூபாயே இருந்தது லெவல் அப் பாஸ். அது ஞாபகம் இல்லை சரியா. இது கொஞ்சம் அதிகம்தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம எப்பயும் போல் ரேங்க் எத்தனை பாயிண்ட் எடுத்தால் கிராண்டு அதை பார்த்துடலாம். இருங்க, லீடர் போட்டு விட்டுக்கிறேன். இதோடாவது பார்த்தீங்கன்னா 26,000 பாயிண்ட் இந்த சர்வர் டாப்பில் இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8,000 பாயிண்ட் எடுத்தால் இப்போயும் கிராண்டு போயிடலாம் போல். நம்ம சர்வரில் எனக்கு தெரிஞ்சு 10,000 பாயிண்ட்ட வந்திருக்கும். அடுத்து ரீஜியனே 19,000 பாயிண்ட் எடுத்தால் ரீஜியன் போயிடலாம் கைஸ். இந்த சர்வர் இந்த ஸ்ரீலங்கா இதை பொறுத்த வரைக்கும், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 இது கலந்து தான் வந்து ஒரு ரீஜியனாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் ஸ்ரீலங்காலாம் கலந்து ஒரு சர்வராக, அதாவது ஒரு ரீஜியன் அது போல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கிளாஸ் காலில் பார்த்தோன்னா ரீஜியன் வந்து 548 எடுத்தால் ரீஜியன். நம்ம சர்வரில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல.
ஸோ முடிகிற டைமில் நீங்கள் 500 பாயிண்ட் எடுத்தாலே ரீகெயின், அதுக்கு மேலே ஒரு 250 பாயிண்ட் கிட்ட, அதாவது ஆமாம் 250 ஸ்டார் கிட்ட கிராண்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை.